செம்மையான ஒரு பிகர் வந்திருக்குது. எங்க பொட்டிக்காரன் வந்துட்டு அப்புறமே போங்க. சரிம்மா. ஆமா இங்க பாருங்க. சொல்லுமா. நானே இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறேன். அதனால என்கிட்ட பேசுறது ஏண்டா புண்ட வாங்கி நான் தானே போறேன். என்னடாச்சு? கையை பிடிக்காம சொல்லுமா. ஏன் அவனுக்கு நோவு? அட கையிலையா? சொல்லுமா. ஆமா இந்த ஊருக்கு நான் இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறேன். சரி அதனால என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் பிடிச்சு விடுங்க. ஆளு பிடிச்சு விடுறதா? ஆமா. உன்கிட்ட பேச பணக்காரன்னு சொல்லு. பணக்காரன் பொறுமையா சொல்றேன். உன்கிட்ட பேசுறதுக்குன்னு நீ வந்ததுல இருந்து ஆவுல ஒருத்தர் துடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப துடிக்கிறாரா? ஆமா. நீ எப்ப வருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நெசமாலுமா? ஆமா உண்மையாலுமே தான். அப்படின்னா நான் உடனே அவரை பாக்கணுமே. அவரை பாக்கணுமா? அங்க பாரு முன்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சேகர். என் அன்பு தம்பியாகிய சேகர். அப்பதான் தம்பினா தான் சந்தேகம் வராது. உடன் பிறவா ரத்த பாசம் பண்ணிக்கலாம். தம்பியா? கேள இல்லன்னு சொல்ல சொல்லு. தலைய எந்த ரியாக்ஷனுமே காணுமே. அவரு ஒரு பாட்டு மட்டும் பாடுவாரு, அதை மட்டும் கேட்டு அப்புறம் பேசுவார். நல்லா பாரு, அருமையா வருவாரு. கண்டினியூ பண்ணு. வா சாமி பாரு தோக்க அடிக்கிற பாரு. பாரு ஒரு சிரிப்பு சிரிக்கிட்டே வருவான் பாரு. பாரு பாரு ஆமா என்ன பாக்கணும் பாக்கணும்னு ரொம்ப நேரம் காத்து கிடந்தீங்களாமே. அப்படின்னா என்ன பார்த்து பாடணும்னு வேற சொன்னீங்களா? நல்ல பாட்டா ஒண்ணு பாடுங்க. தம்பி சீனி தம்பி அடி தேத்திக்கிறியா? ஓஹோ இப்ப பாரு வாசிப்பான் பாரு. கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை கச்சேரியில் சீரக்கேதோ மோகனமா. கல்யாண பந்தலில் ஆடும் காவியமா இல்லை கச்சேரியில் சீரப்பாடும் மோகனமா. இல்லேண்டும் காவலந்தானா வெல்விலியால் காதலந்தானா. இல்லேண்டும் காதலந்தானா வெல்விலியால் காதலந்தானா. சொல்லாமல் சொல்லும் உந்தன் மோகந்தானா. பாடுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. கோயில் கொண்ட சிலையா இல்லை கொத்து மலர் கொடியா. நாய் கத்துற மாதிரி போட்டு நாட்டு விட்டால் ஊனை எவ்வளவு அருமையா பாடிக்கொண்டு. பேசுவது கிளியா இல்லை பெண்ணொருத்தி மலையா. பெண்ணொருத்தி மொழையா? மொளையல்லமா. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி. அந்த மாதிரி பாடணுமா? நல்லா பாடுனீங்க. வருங்காலத்துல உங்களுக்கு வாய்ப்பு உண்டா? நன்றிகள் பலவிதம். இறந்த பொழுதும் சரியா சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை இந்த சிங்கார பொன்மேடை. சிங்கார பொன்மேடை. அம்மா நானும் கேப்பு கல்யாட்டமே இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உன்னை பார்த்தா உனக்கு கேட்டு பாத்துக்க அப்படி இருக்கு பொழப்பு. ஆமா எதுக்கு அடிக்கிறீங்க? எங்கடா கை வச்ச? நகர்லாம் கவரிங் கல்யாணி கவரிங் மாதிரி இருந்துச்சு. சும்மா தொட்டு பார்த்தா என்ன பார்த்தா கவரிங் நகர் போடுற பொம்பளையா தெரியும். கல்யாணி கவரிங் போட மாட்டியா நீ? எனக்கு பிடிக்காது. அப்படின்னு இது என்ன இளவு? தாரமங்கலம் போய்க்கிறியா? நான் போயிருக்கிறேன். தாரமங்கலத்துல அங்கதான் என் நண்பன் கடை வச்சிருக்கான். என்ன கடை? ஏவிஆர் பக்கத்துல. அப்ப ஏவிஆரா உனக்கு தெரியும்? தெரியும். ஏவிஆர் நான் கடை இல்ல. ஆமா தாரமங்கலத்திலே பெரிய கடை அதான். அதான் பெருசு. அதை விட ஃபேமஸான கடை ஒண்ணு இருக்குது. என்ன கடை? குமரவிலாஸ். சரி பாத்து. கொமர் கடைன்னு சொல்லுவாங்க. தேருமுட்டி பக்கத்துல. ஆமா அந்த கொமர் பக்கத்துல கலைவாணி கவரிங்னு இருக்கும். அங்க வாங்கினது. அது கவரிங் தாண்டி முண்டா. எனக்கு கல்யாணின்னா பிடிக்காது. பிடிக்காதா? அதனால கலைவாணியில தான் வாங்குவேன். சரி 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 எங்கேயோன்னு வாங்கினா சரி. அம்மா பேசுறாங்க இன்னும் இந்த அம்மாச்சி ஊர்ல எழுந்தருளி அருள் வாழிக்கும் அகிலாண்ட கொடி அம்மாட்ட நாயகியாக விளங்கக்கூடிய என்ன குலதெய்வமாக விளங்கக்கூடிய தாயாகிய பெரிய அண்டிச்சி ஐயனாரப்பன்
இன்னும் புடவக்காரியம்மன் இப்படி கோவிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு 12ஆம் நாள் கட்டளை பூஜை செய்து அன்னதானம் அமுதளித்து இன்று ஒரு நாள் ஒரு சதநாட்டியம் மாறிட்டியப்ப இத்தனை நாளா என்னதான் சொல்லிட்டு இருந்த? அது ஒண்ணுதே தானா? கேட்டுக்கிடி அப்படி இன்று ஒரு நாள் இரவு சதநாட்டியம் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த கோவிலுக்கு சேர்ந்த அங்கஸ்தனர்களும் அங்கும் பங்காளிகளும் மாமன் மைத்துனர்களும் இன்னும் ஊர் பொதுமக்களும் எப்படி இருக்கணும்? ஊர் பொதுமக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த பெரியாண்டிச்சி அம்மனின் அருளால இந்த ஊரு செழிக்க உத்தமலையானது பெய்து, இந்த நாடு செழிக்க நல்ல மலையானது பெய்து, அவரவர் ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு, பெண்கள் போன பக்கமெல்லாம் பேரும் புகழும் பெற்று எந்தவித நோய் நொடி பில்லி சுனியும் காத்து கருப்பு எதுவும் அணுகாம பெரியாண்டிச்சி அம்மனின் அருளால இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் தந்தைமார்களும் குழந்தை செல்வங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நீண்டூடி காலம் வாழ வேண்டும் என்று அம்மனாகிய பெரியாண்டிச்சி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிங்கார பொன்மேடையில் இன்று நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் என்ன நாடகம்? பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி பிறப்பு சிவபுராணம். ஆமாங்க. சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக வழங்கக்கூடிய துர்வாசர் கர்வபங்கம் என்று சொல்லக்கூடிய பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு இந்நாடகத்தில் தர்பாராக நான் வந்திருக்கேன். நான் யார், எனது பெயர் என்ன? தெரியுங்க. அது நிக்கவா? ஆகட்டும். ஆளுக்கார புண்ட வாயனே ஐயோ கொண்டு போய் நாதேரிக்கு பிறந்த பையனை அடா பெரிய மனுஷன் மேல போய் உழுந்துட்டு இருக்கிற தேவடியா முண்டா மிதிச்சா கொண்டு போடுவேன். ஐயோ மச்சான் சாஜி முட்டா மச்சான் தூக்கி விடு தாத்தா. சரி உன்கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். பரவாயில்லையா, வீட்டுல பொழப்பு நடக்குதா? ஐயோ தாத்தா பயங்கரமா இருக்கு தாத்தா. தாத்தா தாத்தா ஒரு தடி கொடு. சரி தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பழைய நினைப்பு இருக்குதா உனக்கு? ஏதாவது என்ன சொல்லு, பிள்ளைக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். என்ன அந்த மாதிரி பொம்பளை நினைச்சிட்டு தெரியா? நீ என்ன பார்த்தா ஒரு ஆம்பளை கிட்ட போற விளையாட்டு தெரியுதா? இல்ல 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 ஒரு ஆம்பளை எல்லாத்துக்கிட்டையும் போவ பலாறு நப்பி போடுவேன். சரி வாங்க. அதாவது இந்த சீர்சபை நாடி வந்திருக்கும். சரி ஆமாம்மா. உங்கள் பெயர்? அந்த ரங்க மாதர்கள் எல்லாம் மெச்சி புகழும்படியாகிய சுந்தர வதினம். சரிங்க. அப்படின்னா என்ன? சுன்னி என்றால்? சுன்னியா? நீ தானே சொல்ற.
சுந்தரவதனம். சுந்தரவதனம்னா சரிங்க. அழகிய ரூபம். ஓ, அழகிய ரூபம். ஆமா. சரிங்க. அழகான உடலமைப்பு கொண்டவள். நீங்களா? ம். உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியுது. ஆமாடா. ஏ சண்டாளா கொலை பரத்தோடுன்னு. எண்ணத்தை திம்பாலும் நல்லா இருக்கு. களிங்க அமைஞ்சோருமா குடிச்சு வளர்ந்த உடம்படா. ஃபுல்லா எக் ரைஸா தின்னா அப்படித்தான் இருக்கு உடம்பு. அதான் எனக்கு பிடிக்காது. ஆமாம்மா, அப்படி சுந்தரவதன ரூபியாக விளங்கக்கூடிய எனது பெயரோ அம்மன் ருக்மணி. ஹீரோ அம்மன் ருக்மணி. அம்மன ருக்மணியா? அம்மன் ருக்மணி. என்ன பார்த்தா சேலை அவுத்து போட்டுட்டு வந்து தெரிஞ்ச மாதிரியே தெரியுது. அம்மன் ருக்மணின்னு சொன்னேன். சரிங்க. அப்படி நான் ருக்மணியாக இருந்தவளிலும் இருந்தாலும் ஆமாம்மா, என்னை ஈண்டெடுத்த மாதா பிதா. ஆமா. நான் எவ்விதம் பிறந்தேன்? கோபாலண்ணா. என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடுகள் தன் அங்கத்திலே சுமந்து தவமாய் தமகிடந்து என்னை ஈண்டெடுத்த தாயார். ஆமாங்க, புவனாதேவி. ஓ, தாயோ புவனாதேவி. என்னுடைய தந்தையார்? என் தந்தையார். பாலோடு அன்னத்தை பகிர்ந்து ஊட்டி வளர்த்த எனது தந்தை. வளர்த்தது யாரு? ஆமாம்மா, அவர் யார் தெரியும்? யாருங்க? விதர்ப்ப தேசத்திலே வெற்பிடமாக ஆண்டு வந்த என் தந்தையார் பீஷ்மகர். பீஷ்மகர். சரிங்க. அப்படி தந்தையார் பீஷ்மகனுக்கும் தாயாகிய புவனாதேவிக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்கள் யாராரு பிறந்தவர்கள்? ஆமாம்மா, நாங்களோ அண்ணன் தங்கைகள் பிறந்தோம். ஓ, எத்தனை பேர்? தங்கையாகிய நான் ருக்மணி. என் மூத்த அண்ணனோ ருக்மன். பரவாயில்ல. அதற்கும் மூத்தவரோ ருக்மி. அதற்கு இளையவரோ ருக்மாந்தகன். இப்படி சொல்லக்கூடிய நாங்கள் மொத்தம் 6 பிள்ளைகள் பிறந்தோம். நீங்க 6 பேர்? உண்மைதான். சரிங்க. அப்படி நாங்கள் பிறந்து ஆமாம்மா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக என்னை மாலையிட்டு நான் வளர்ந்து வாலிபமாகி. ஆமாங்க. ஆமாடி. ஐயோ, என்னை எப்படி எல்லாம் வளர்த்தனாங்க? எப்படி எல்லாம் வளர்த்தனாங்க? தரையில் நடந்தா. ஆமாடி. என்னங்க சொல்றீங்க? நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை. விதர்ப்ப ஆமா. தேசத்து இளவரசியாகிய நான் தரையில் நடந்தா என் பாதத்திலே மண்ணுட்டும் என்று சொல்லி தரையெல்லாம் தங்கத்தால் தகடடித்து. ஐயோ ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமாடி. தங்க தகடாமா பாஸ்? தங்க தகடடித்து அதிலே நடக்க விட்டு அழகு பார்த்தார்கள் என் தந்தையாரும் என் உடன் பிறந்த அண்ணன்மார்களும். தரையில் நீங்க நடந்தாவா? ஆமா.
சரி. தங்க தகட்டல தான் நான் நடப்பேன். அது மட்டுமல்ல, வீதியில் விளையாடும் பொழுது என் விரலிலே மண்ணோட்டும் என்று சொல்லி வீதியில் நீங்கள் நடந்தால் எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளும் நான் எங்கெல்லாம் ஓடி விளையாடுவனோ அனைத்து வீதிகளுக்கும் வெள்ளி தகடடித்தார்கள். வீதியெல்லாம் நீங்கள் நடந்தால் உங்கள் கூதியில் மண் விரலிலே மண்ணொட்டும் என்று சரி சரி சரி. ஒரு வீதி தவறாம வீதியெல்லாம் வெள்ளியால் தகடடித்து பாவி அதிலே ஓடி விளையாடிவிட்டு அழகு பார்த்தார்கள் என் தந்தையாரும் என் உடன் பிறந்த அண்ணன்மார்களும். என்னம்மா சொல்றீங்க? அந்த வெள்ளி தகட்டிலையும் தங்க தகட்டிலையும் நடந்த கால்தான் இந்த கால். அப்புறம் என்ன புண்டைக்குமா அம்மாச்சூர்ல கூத்தாடுது? ஐயோ இல்ல, இப்ப நான் எத்தனை விளக்கமாத்து கடை கொண்டு அடிச்சு ஆகுது ஆகுமா? இருந்தா ஒண்ணு கொண்டாந்து கொடுத்தீங்களா? நான் கட்ட விளக்கமா இல்லையே, உனக்கு இடத்த பீஸ் வருதா? கட்ட விளக்கமா இருந்தா நல்லா சாணிக்கு 4 முக்கி தக்காளி எடுத்துட்டு வந்தியா இல்லையா? இந்த புண்டை வாங்க அந்த மாதிரி கேக்குறானே, பரவாயில்லமா? லைவை கண்டுபிடிக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னது குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங். ஆமாங்க ஆமாங்க. ஆமாம்மா, தங்க தகட்டிலும் வெள்ளி தகட்டிலையும் உங்களை நடக்க விட்டு உங்களை பாவித்து என்னை வளர்த்தி வாலிபம் செய்து என்னை யாருக்காவது அவர்களே திருமணம் செய்து வைத்தார்களா? உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி? என்னை மாலையிட்ட மன்னவர் யார் அவர்? எங்களுக்கு திருமணம் எப்படி நடந்தது தெரியும்? கல்யாணம் எப்படி நடந்துச்சு? அதை நினைத்தா என்னாச்சு? என்ன சீலை கடிக்கிற? என்ன பண்ற? வெட்கம். என்னை நீ கொண்டு கூட போடு, வெக்க கூட படாத, நான் செத்து போயிருவேன். வெக்கப்படாம சொல்லு. இல்லடி, என் வீட்டுக்காரர் நினைச்சாவே வந்துருக்கா. மடம் ஞானம் பயம் பயற்பணம் இதெல்லாம் பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணாச்சாரங்கள் எல்லாம். அவளும் பெண் தானே, அவளுக்கும் இருக்குமா இல்லையா? இருக்குண்டா, இருக்கும். அப்பேற்பட்ட என் கணவர் யார்? யார் அவர்? எப்பேற்பட்டவர்? பொண்ணு கெட்டு போயிட்டானா? நானும் 5 வருஷமா பாக்குறலாயா மாமன். என்னை தெரியுமா? 5 வருஷமா பாக்குறேன். இந்த ஆள்கார புண்டவாயனுக்கு பிறந்த பையன் நானுன்னு வெளியே வந்தா குழாயில தாயா கேள்வி வைக்கிறான். வெளியவே விட மாட்டேங்கிறான். என்ன அங்க உட்கார்ற? அப்படின்னு வந்து நின்னா குழாயில வரல. உன் சீட் இங்க என்ன கைய அப்படி ஒஞ்சாரமா ஊனிது? கோபால் கோபால் கூப்பிடு. இரு நம்பால அடுத்தது பந்தல் செட்டுக்காரரு. எஸ் கோபால் வாங்க. தெய்வமே, தெய்வத்தை அப்படி பேசக்கூடாது. வாய் வாய் வாய். ஆமாம்மா, உங்களுடைய கணவர் எப்பேற்பட்டவர்? அப்படி விதர்ப்ப தேசத்துல நான் நலமோடு வாழ்ந்து வந்தேன். அப்படி வாழ்ந்து வரும் வேலையில வளர்ந்து வாலிபமாகி சொல்லுங்க.
என்ன இளவு என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன். என்ன இளவா? இல்லையா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வெக்கமா? ஆமாடி. அடாடாடாடாடாடா. அப்போ வளைந்து வாலிமாக இருக்கும் தருவாயில என் மனதிலே காதல் உருவாகியது. ஏண்டா நான் காதலிக்கிறேன்னா கெக்கங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் தான். உனக்கும் காதல் வந்ததா? ஆமா சாமி. அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணவதானே கொடங்காரனோட ஓடிட்டா? அதை கேட்டாங்களாடி முண்டா உன்னையப்பா? அது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? வந்துருவா அவன். கொடங்காரனோட அனுப்பி வச்சவளே நான் தான். அதான் அந்த தேவடியா கூலி. தாயே அப்படி இருந்தாலும் என் மனதிலே காதல் ஏற்பட்டது. அவர் யாரு? எப்பேற்பட்டவர்? ஆமாம்மா, வட மதுரையினை ஜெகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய வசுதேவ மன்னருக்கும் தேவகி அம்மையாருக்கும் பிறந்திட்ட என் கணவர் உலக கடவுள்களில் ஒருவராக இப்பொழுது மனித ரூபமாக அவதாரம் எடுக்கக்கூடிய என் கண்ணரோ, அதாவது என் கணவரோ கண்ண பரமாத்மா. நம்ம எடப்பாடி கரிகட கண்ணனா? கரிகட கண்ணனா? நீங்க தானே சொன்னீங்க கண்ணன். ஏ அந்த கண்ணல்ல, தாரமங்கலம் இதயம் டாக்டர். அப்படி சொல்றா? தாரமங்கலத்துல டாக்டர் கண்ணங்கிறாரு அவரா? இருதய டாக்டர். இருதய டாக்டர் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றாரு மிஸ்டர் கண்ணன் அவர்கள். அந்த கண்ணல்ல, சங்கு துபாவரையில் பொறுப்பீடுவாக எழுந்தருளி என்ன சொல்றீங்க? இந்த உலக மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்க கூடிய 7 குண்டல வாடா. என் கணவரோ கண்ண பரமாத்மா வெங்கட்ராமடா. என்னமா சொல்றீங்க? அவரை கிருஷ்ணன் என்று அழைப்பார். அதுதான். ஆமா, அவர் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தினை பார்த்து நான் ஆசை வைத்து எங்கள் இருவருக்கும் இடையே எங்கள் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்து நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம். காதல் திருமணமா? காதலியா? காதல் பண்ண சபோதி திருமணம் பண்றாங்க பாத்தீங்களா? கம்முனு அவரே நீ வாயை மூடிட்டு உட்காரு. வாங்க, அப்பேர்பட்ட கண்ண பரமாத்மாவை மணந்தவள் நான் மட்டுமா அவரை மணந்து? வாப்படி. அதாவது தேவலோகத்தில் ஆதியில் ஆதியில் அதாவது பார்க்கடலை கடைந்தார்கள் அமிர்தம் கொணர்வதற்காக. அந்த அமிர்தம் கடையும் பொழுது பார்க்கடலில் அஷ்டலட்சுமிகள் நாங்க பிறந்தோம். கவனம், தேவர்கள் அமிர்தம் கடைந்த பொழுது பார்க்கடலில் நாங்கள் அஷ்டலட்சுமிகள் பிறந்தோம். சரிங்க. என் கணவராகிய விஷ்ணு பகவான் திருமால் மூர்த்தியை மணந்து நாங்க வைகுந்தத்தில் வாழ்ந்து வரும் தருவாயில இந்த உலகத்தில் உள்ள என்னது உலகத்தில் உள்ள ஆமா பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று என் கணவராகிய விஷ்ணு பகவான் திருமால் மூர்த்தி கண்ணனாக இந்த பூ உலகில் அவதரித்திருக்கிறார். அவரது மனைவிமார்களாக விளங்கக்கூடிய நாங்கள் அஷ்டலட்சுமிகளும் இப்பொழுது மனித ரூபத்துல மானிட மக்களோடு மக்களாக நாங்களும் பிறந்து இந்த அஷ்டலட்சுமிகளும் கண்ண பரமாத்மாவை திருமணம் செய்தோம். சரிங்க. எங்க கணவருக்கு 8 மனைவிகள், பட்டஸ்திரிகள். என்ன சொல்றீங்க? 8 பேரு? ஆமா. அப்புறம் அதில் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நான் தான் ருக்மணி. அந்த 8 பேர்ல என்னன்னா எங்க வீட்டுக்காரருக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆமாடி. அப்படியா? அப்படிதான் கேள்விப்பட்டோம். இப்படிதான் நாங்களும் கேள்விப்பட்டோம். பட்டிருப்பீங்களே. இருந்தாலும் என்னுடைய கணவரை காண வேண்டும். அதனால என்னப்பா விஷயம் தெரியுமா? பலவர மாதிரி பேசுற உங்க புரசை. ஐயோ ஐயோ முக்காடு போடுறானே வரும்போது வண்டியில ஐயோ என் கூட்டுக்காரர் வண்டியில தானே வந்தாரு. ஐயோ என்ன தெரியுது? இருப்பாளிக்கிட்ட உங்க புரசை தாயேனி என்னடாச்சு? அதை நாம அதத்தான் அழுதுகிட்டே நான் வந்த அப்பயும் கவனிக்கல. ஐயோ கைய குடுக்குறானே என் கூட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு தெரியலையே. ஐயோ ஊர் சனத்துக்கே கை குடுக்குறானே. ஐயோ ஐயோ பந்தக்கார கோபாலுக்கு கை குடுக்குறாங்களே. ஐயோ சாமி. ஐயோ அந்த சகலத்தை கையை குடுக்குறாளே. என் கூட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு தெரியலையே. ஆயா சாமி
ஏன் டாக்டர் ஐயோ ஐயோ என் வக்கீலுக்கு என்ன ஆச்சு என் சாமிக்கு என்ன ஆச்சு சாமி. என் டாக்டருக்கு என்ன ஆச்சு டாக்டர் படிச்சு ஐயோ என் கூட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு தெரியலையே இருப்பாலே மூளை கடைக்கிட்டு வண்டியில வரமோதுங்கிறானே ஐயோ நான் 8 சுத்து பட்டுடுத்தி 8 சுத்து பட்டுடுத்தி நான் போட்டு ஐயோ என் சாமி என்ன விட்டுட்டு அம்மா ஐயோ அங்க அடிக்காத சாமி பட்ட பாலா போயிடும் ஐயோ ஐயோ அவர் எங்க இருக்கிறாரு ஐயோ என் சாமி நான் பாக்கணுமே அம்மா இருமா சாமி பாடி தோடா கட்டார வழி பையனை தொண்டை வலிக்குது அம்மா டேய் இடம் புடிச்சு ரசிக்கிறேன். உங்க புருஷன்ல கூட்டிட்டு வர சொன்னாருமா இல்ல செத்த நேரத்துல எனக்கு நெஞ்செல்லாம் பட 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 படன்னு அடிச்சு எனக்கு நெஞ்சு வலி வர வச்சுட்டு என்னடா புறத்தும் கூட்டிட்டு வர சொன்னான் என்ன பார்த்தா உனக்கு எப்படிக்குது ஐயோ ஏன் என்னதுக்கு அடிக்கிறீங்க ஒழுங்கா என் கூட்டுக்காரர் கூப்பிட்டாருன்னு மட்டும் சொல்ல தெரியாது கொஞ்சம் கருமாந்திரம் பிடிச்சவனே வெளியில அழுகுற மாதிரி நடிக்கிறது உள்ள சந்தோஷப்படுறது. செத்து போயிட்டா பரவாயில்ல எதுக்குடா தெரியாதவன் வேற மாப்பிள்ள வச்சுட்டு தெரியலாம்னா நீயும் ஒரு கூட இந்த மாதிரி பிறந்த பெண் கிடையாது நாங்க இவனும் ஒரு தம்பின்னு என் கூட பிறந்திருக்கான் அவன் தம்பி கிடையாது அவன் திருநங்கை தோழி அவனும் இல்ல நீ தான் அது தேங்க்யூ அக்கா ஏன் என் ஜெயலலிதா சரி இங்க பாருங்க இருந்தாலும் என் கணவரை காண வேண்டும் அப்படி நான் என் கணவரை காண்பதாக இருந்தா சொல்லுங்க கணவரை காண்பதாக கணவரின் இருந்தா மனைவியாக விளங்க கூடிய கோபாலா வந்து சத்தியபாமா அந்த பரமாக இருக்காங்க இல்லையா சீக்கிரமாக அவளை அழைத்துக் கொண்டு வா இருவரும் ஒன்று சேர்ந்து என் கணவரை காண வேண்டும் அறிவீர்கள் சபையர்களே ருக்மணி ஆகப்பட்டவள் சத்துமாவை அழைக்க என்ன அரை கிளாஸ்ல குடுக்குறாங்களா அதா நீங்க தானே சொன்னீங்க சத்துமாவுன்னு அரை கிளாஸ் படிக்க ஒருத்தர் கூட சத்துமாவியா சொல்லிட்டு இருந்தேன் நீதானமா சொன்ன ஏய் சத்தியபாமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு போயிட்டு வாங்க இப்ப கரெக்டா சொல்லுவேன். இப்ப கரெக்டா சொல்லுவேன் அறிவீர்கள் சபையர்களே ருக்மணி ஆகப்பட்டவள் சத்தியபாமாவை அழைக்க இப்பொழுது சத்தியபாமா வருவீராம் காணுங்க இப்பதான் நீங்க வருவீங்க வா